Good morning students. Today we will discuss about the topic 11th standard biobotany chapter 12 mineral nutrition 12.1 classification of minerals. So already பார்த்தீங்கன்னா chapter 11 வந்து பார்த்துட்டோம். இப்போ chapter 12ல mineral nutrition. mineral nutrition எக்ஸாக்டாக என்ன மீனிங்னா கனிம ஊட்டம் அப்படின்னு சொல்லுவோம். 12.11ல classification of minerals. classification of minerals அப்படின்னா என்ன மீனிங்னா கனிமங்களுடைய வகைப்பாடுகள். ஸோ என்னென்ன மினரல்ஸ் இது வரைக்கும் கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மினரல்ஸில் 12.1.1ல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மினரல்ஸ் பேஸ்ட் ஆன் தர் குவான்டிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். தேவையான அளவு அடிப்படையில் எந்த விதமான கனிமங்கள் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. Essential elements are classified as a macronutrients and micronutrients and unclassified minerals based on the requirements. Essential minerals which the requires for in higher concentrations called macronutrients. Essential minerals which are required for the less concentration called micronutrients. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேவைக்கு அதிகமாக வந்து நமக்கு ஒரு மினரல்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லணும்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ். மேக்ரோன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான அந்த ஊட்ட மூலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மைக்ரோ நியூட்ரியன்ஸுங்கிறது இதோடைய அந்த யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும். இதை வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ். மைக்ரோனா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் அப்படின்னு சொல்லுவோம். மினரல்ஸ் லைக் சோடியம், சிலிக்கான், கோபால்ட் அண்டு சீலியம் இன்க்ளூடட் த லிஸ்டட். ஸோ என்னென்ன மினரல்ஸ் வந்து இது வரைக்கும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் சொல்லலாம், அதே மாதிரி இந்த சிலிக்கான் வந்து சொல்லலாம், சிலிக்கான், கோபால்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டியலில் வந்து சேர்க்க மாட்டாங்க. இந்த சோடியம், சிலிக்கான், கோபால்ட் மற்றும் செலினியம் போன்ற தனிமங்கள் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் பட்டியலில் வந்து சேர்க்கப்படலை. இது பார்த்தீங்கன்னா மேக்ரோவும் கிடையாது, மைக்ரோவும் கிடையாது, இன்டர்மீடியட் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் ஆஃப் மினரல் நியூட்ரிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வான் ஆம்ப்ளாட். வான் ஆம்ப்ளாட் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேட் த ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் ஆஃப் மினரல் நியூட்ரிஷன். நோட்டீஸ் த ஓவர் பீரியட் 5 years சாயில் லாஸ்ட் ஒன்லி 56 grams ஆஃப் nourishing for seedling into the trees, increasing the organic substance comes from the water alone. கனிம ஊட்டச்சட்டத்தில் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் ரிப்போர்ட் பண்ணுறாரு. பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணூட்டங்கள் வந்து தேவைப்படுது, மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து அதிகமாக வந்து தேவைப்படுது அப்படிங்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா வில்வோ அப்படிங்கிற ஒரு ட்ரீயை வந்து கடந்த 5 வருஷமாக வந்து வளர்க்குறாரு. அப்படி வளர்க்கும் போது 56 கிராம் மண் மட்டுமே வந்து குறைஞ்சி போகுது. மரத்தை வளர்க்குறதுனால மண் வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாரு. இதன் மூலம் மூலத்தாவரத்துடைய உலர் எடை வந்து அதிகரிக்குது, பிளான்ட்டோடைய அந்த பயோமாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவுட்வேர்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா சாயில் ப்ரொவைட் த மினரல் நியூட்ரியன்ஸ் ரெக்யூர்டு ஃபார் த க்ரோத். இப்போ மண்ணில் இருக்கக்கூடிய தாவரங்கள் வந்து வளர்ச்சிக்கு அடிப்படையாக தேவைப்படுது வந்து சாயில் இருந்தாலும் சாயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கனிம ஊட்டம், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா டீசார்ஜ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா பிளான்ட் க்ரோத் டிபெண்டன்ஸ் ஆன் த நைட்ரஜன் அண்ட் அதர் எலமெண்ட்ஸ் அப்சார்ப் த ரூட்ஸ் ஃப்ரம் த சாயில். ஸோ இப்போ இந்த ரூட்ஸ்லேருந்து சாயில் வரைக்கும் எப்படி வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் அந்த மினரல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுது. இப்போ தாவர வளர்ச்சிக்கு ரொம்ப எசென்ஷியல் வந்து என்ன சொல்லுவோம்னா நைட்ரஜன் சொல்லுவோம். ஸோ நைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக பிளான்ட் வந்து எடுத்துக்காது, நைட்ரேட்டு, அமோனியா இதன் மூலமாக தான் வந்து கன்வெர்ட் பண்ணி நைட்ரஜனாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கும். அதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா லீஃபிக் வந்து என்ன சொல்கிறாருன்னா give the law of the minimum which the states the productivity of soil depends on the amount of essential elements present in minimum quantity. ஸோ இதில் குறைஞ்சபட்ச தேவை பிளான்ட் வளர்ச்சிக்கு குறைஞ்சபட்சமாக தேவைப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் தான். அது மேக்ரோ நியூட்ரியண்ட்டாக இருக்கலாம், இல்லை மைக்ரோ நியூட்ரியண்ட்டாக இருக்கலாம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோடைய க்ரோத்துக்கு வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி லீபிக் வந்து சொல்கிறாரு. அடுத்து ஜூலியஸ் வான் சாக்ஸ் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு. டெமான்ஸ்ட்ரேட்டட் க்ரோயிங் த பிளான்ட் டிஃபைன்ட் அஸ் எ நியூட்ரியன் சொல்யூஷன். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா பிளான்ட்டோட வளர்ச்சிக்கு வந்து இந்த மாதிரி வாட்டர் வந்து தேவையில்லை, வெறும் பிளான்ட்டோட வளர்ச்சிக்கு வந்து வெறும் சாயில் மட்டும் தேவை கிடையாது, வெறும் அந்த வாட்டரை யூஸ் பண்ணியே பிளான்ட்டோடைய ரூட்டை வந்து டிப் பண்ணி நம்ம வந்து வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெமான்ஸ்ட்ரேட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா வில்லியம் ஃபிட்ரிக் வந்து என்ன சொல்கிறாருன்னா கிவ் ஃப்ரம் த ஹைட்ரோபோனிக்ஸ் அண்ட் கமர்ஷியல் டெக்னிக் அப்படிங்கிறாரு. வணிக ரீதியாக வந்து பிளான்ட்ஸை வந்து கல்ச்சர் பண்ணுறதுக்கு வாட்டர் மூலமாக வளர்க்கலாம், அதுக்கு பேர் தான் வந்து ஹைட்ரோபோனிக்ஸ். ஸோ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த பிளான்ட்டோடைய வளர்ச்சிக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் தேவையில்லை, அதே மாதிரி சாயில் தேவையில்லை, வாட்டர் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நியூட்ரிஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்ன டைப்பில் வந்து நியூட்ரிஷன் வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்கன்னா ஸோ ஆல்ரெடி சொன்னது தான் மேக்ரோ நியூட்ரியன்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அன்கிளாசிஃபைடு நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அன்கிளாசிஃபைடு மினரல்ஸ்னால் அதை மேக்ரோ நியூட்ரியன்ஸில் வைக்க மாட்டாங்க, மைக்ரோ நியூட்ரியன்ஸில் வைக்க மாட்டாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன எக்ஸாம்பிள் வந்து இருக்குன்னா
கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர் இதெல்லாமே வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மேக்ரோ நியூட்ரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் இரும்பு, மெக்னீசியம், அதே மாதிரி காப்பர், மேலிபெட்டினம், ஜிங்க், கால்சியம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லலாம். இதில் அன்கிளாசிஃபைடு மினரல்ஸ் பொறுத்த வரைக்கும் சோடியம், கோபால்ட், சிலிக்கான், சொலினியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்கிளாசிஃபைடு மினரல்ஸ். ஸோ இதை வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னு வைக்க மாட்டாங்க, அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லுமே வந்து வைக்க மாட்டாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டுக்கு வந்து மினரல்ஸ் டிஃபிஷியன்சினால என்னென்ன ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. The essential nutrients but are required for the some plants is minerals placed on the list of unclassified minerals. These minerals play the specific roles of example. Silicon is essential for pest resistant. இப்போ அன்கிளாசிஃபைடில் சிலிக்கான் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பெஸ்ட் ரெசிஸ்டன்ட், அதாவது பூச்சி எதிர்ப்பு தன்மையை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து சிலிக்கான் வந்து யூஸ் ஆகுது. ப்ரிவென்ட் வாட்டர் லோடிங் அண்ட் த ஏடஸ் ஃபார் த செல்ஸ் வால் ஃபார்மேஷன் ஆஃப் இக்யூசிட்டம். இக்யூசிட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதாவது ஜிம்னோஸ்பம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து யூஸாக இருக்குது இந்த சிலிக்கான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைபரேசி, கிராமினேசி, சைப்ரஸ் ரோடன்சிஸ், அருகம்புல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அருகம்புல்ல சிலிக்கான் வந்து அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மினரல்ஸ் பேஸ்ட் ஆன் மொபைலிட்டி. மொபைலிட்டிங்கிறது நகரும் சொல்லுவோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நகரும். இது பிளான்ட்ல என்டையர் பிளான்ட்ல இருந்து எந்த ஒரு பக்கத்துல இருந்துமே பார்த்தீங்கன்னா நகரும். ஸோ இதுக்கு அந்த மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது காம்பவுண்ட் வந்து என்னன்னா ப்ளோயம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ளோயமோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டுக்கு வந்து அப்சர்வ் பண்ணி கொடுக்குறது. த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மினரல்ஸ் பேஸ்டு, என்னென்ன மினரல்ஸ் வந்து பேஸ்டு பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா observe the deficiency symptoms appear the first can. Notice the difference. The English it is a mainly for mobility of minerals based on the classified into actively. So first வந்து பார்த்தீங்கன்னா actively mobile minerals, இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா relatively immobile minerals அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த actively mobile minerals அப்படிங்கிறது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம், குளோரின், சோடியம், ஜிங்க், மேலிபெட்டினம். Deficiency symptoms is first appear old and seenest for the leaves due to the movement of minerals younger leaves. ஸோ சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து காஃபி கலரில் மாறி இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்யூஸ் டெட் ஆயிரும், அதான் வந்து சொல்லுவோம். இதை தான் பார்த்தீங்கன்னா நெக்ரோசிஸ்ங்கிறது லாஸ் ஆஃப் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். பிளான்ட்ல லாஸ் ஆஃப் டிஷ்யூன்னு சொன்னோம்னா அதான் வந்து நெக்ரோசிஸ். குளோரோசிஸ் அப்படிங்கிறது பிளான்ட்ல வந்து பச்சையம் வந்து ஃபுல்லாக போயிடும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குளோரோசிஸ், லாசஸ் ஆஃப் குளோரோஃபில் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதான் கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி இம்மொபைல் மினரல்ஸ் பொறுத்த வரைக்கும் கால்சியம், சல்ஃபர், அயான், போரான், காப்பர். டிஃபிஷியன்சி சிம்டம்ஸ் that appear young leaves due to the immobile nature of minerals. ஸோ இம்மொபைல் நேச்சர் ஆஃப் மினரல்ஸ்னா ஒப்பீட்டளவில் இது வந்து இடம் பெயராது. இம்மொபைல்னா இடம் பெயராது, மொபைல்ங்கிறது இடம் பெயரும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த மினரல் வந்து பார்த்தீங்கன்னா இடம் பெயரும், அதான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மினரல் பேஸ்ட் ஆஃப் அதர் ஃபங்க்ஷன். இப்போ ஸ்ட்ரக்சரல் காம்பவுண்ட்ஸ்னா பிளான்ட்டோடைய அமைப்பு சட்டகத்துக்கு அடிப்படையாக வந்து இருக்கிறது வந்து எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை தனிமங்கள், பிளான்ட்டோடைய அடிப்படை அமைப்பாக வந்து விளங்குறது. அதே மாதிரி செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்சைம் ஃபங்க்ஷன், என்சைம் செயல்பாட்டிற்கு அடிப்படையாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வளிமண்டல நைட்ரஜனை வந்து பிளான்ட் வந்து அமோனியாவை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி எடுத்துக்கும். இதுக்கு பயன்படக்கூடிய அந்த நொதி பேர் பார்த்தீங்கன்னா எம்ஓங்கிறது மேலிபெட்டினம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேலிபெட்டினம் பொறுத்த வரைக்கும் டீஹைட்ரஜனஸ் கார்பானிக் அசிடேஸ் அப்படிங்கிற ஒரு அமிலமாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்படும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சவ்வூடு பரவல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷருக்கு அடிப்படையாக வந்து விளங்கக்கூடியது வந்து என்னதுன்னா பொட்டாசியம் தான். அந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரில் லோயர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறும். இதுக்கு அடிப்படையாக விளங்கக்கூடிய அந்த தனிமம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றலுக்கான தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ குளோரோஃபில்ல இருக்கக்கூடிய அந்த மெக்னீஷியத்துக்குள்ளே வந்து ஏடிபி அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்கும். ஏடிபிங்கிறது அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். ஸோ இந்த ஆற்றலுக்கு அடிப்படையாக இருக்கிறது, பிளான்ட்டோடைய ஆற்றல் தயாரிப்பில் அடிப்படையாக இருக்கிறது இந்த ஏடிபி தான். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மினரலோட கிளாசிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோ நியூட்ரியன், இன்னொன்று வந்து மேக்ரோ நியூட்ரியன், லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அன்கிளாசிஃபைடு அப்படின்னு சொல்லுவோம். அன்கிளாசிஃபைடு நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வச்சுருக்காங்க.